ஓகே ஜி, ஓகேண்ணா. பார்ப்போம். நம்மளும் வீடியோவில் நல்லா தான் இருக்கோம். டிக்டாக்ல என்ன பண்ணலாம்? பெட்ரோல் விலையை பற்றி எதுவும் பேசலாமோ? ஆத்தாடி, பேசும்போதே அடிப்பாங்கல்ல, அடித்தாலும் பரவாயில்ல, ஆன்டி இந்தியன்னு வேறு சொல்லுவாங்கல்ல. வேறு என்ன பண்ணலாம்? யாரோ பண்ணதாவது பார்ப்போம். டிக்டாக்ல மியூசிக்கலியில் ஆம்பளோட பொம்பளைங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை சார், அபிராமி இருந்தால் தான் பிரச்சனை. என்ன சார் என்ன பண்ணுறீங்க? மியூசிக்கலி என்னது? டிக்டாக்பா. சரி சரி. என்னப்பா ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டியா? சரிப்பா, சரி பார்த்து போயிட்டு வா. ஓகே தேங்க்யூ சார். கரண்ட் வேறு இல்லை போலையே. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெற்றை பொன்னான கையால் பூ போல நீவவா. ஹலோ சொல்கிற சேசு, என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? அப்படியா? சரி சரிடா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் ஏதாவது ரெடி பண்ணுறேன். எவ்வளவு? 5000? சரி சரி, நான் உனக்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன்டா. சரியா? நீ எதுவும் இது பண்ணாத, பார்த்துக்கோ, நான் கூப்பிட்றேன். சரியா? சரி வச்சுட்டா? சரிடா. சார் என்ன மாதவன் இப்படி பதட்டமா ஓடுறீங்க? என்ன விஷயம்? வீட்டில் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனையாம்மா, 5000 பணம் அர்ஜென்ட்டாக வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட 1000 ரூபா தான் சார் பணம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் நீங்கள் இருக்கீங்களேன்னு ஓடி வந்தேன் சார். இப்போ என்கிட்ட பைசா எதுவும் இல்லையப்பா, நான் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பார்க்குறேன். சரிங்களா? நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? சார் ஓகே, ரொம்ப நான் ட்ரை பண்ணி அர்ஜென்ட்டுங்க சார். கூப்பிடுறேன், நீங்கள் பாருங்கள். சரியா? பார்த்து படாமல் போங்க. நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன், கால் பண்ணுறேன். ஓகே. சரிங்களா? என்னப்பா கதிரு, ஷிஃப்ட்டே முடிஞ்சிருக்காது, உடனே வந்துட்டு என்ன விஷயம்? சார் நீங்கள் ஓட்டி பண்ண வாங்க மறந்துட்டீங்க சார், அதான் சார் வாட்ச் அப்படியா? விட்டாரு. என்ன விஷயம்? எவ்வளோ இருக்கு? என்ன 15000ன்னு சொன்னாங்க சார். அப்படியா? சரிப்பா, சரி ரைட். சரி கதிரு, மீனாட்சி வேலையை முடிச்சு போயிருச்சா? சார் அவங்க 3 மணிக்கே போயிட்டாங்க சார். அவங்கக்கிட்ட யாரும் வம்புழுத்தாங்கன்னா வீட்டுக்காரர் வந்து கத்திட்டு கூட்டு போயிட்டார் சார். ஐயையோ கொடுமை, என்னடா ஒரே துன்பமாக இருக்கு. என்னடா இது, இவர் வேறு இப்படி சொல்கிறாரு, என்ன பண்ணலாம்? சரி யாருக்காவது கூப்பிட்டு பார்க்கலாம். யார் அண்ணன் கூப்பிடலாமா? அண்ணன் வேலைக்கு போயிருப்பாரு. சரி மச்சானு கூப்பிட்டு பார்க்கலாம். அவள் படுத்துகிற பாடு பத்தாதுன்னு இந்த கொசு வேற, ஃபோன் மயிர் வேற. ஹலோ மச்சான். சொல்லு மச்சான், என்ன பண்ணுற? ஃபோனே போட மாட்டேங்கிற, வேலையெல்லாம் எப்படி போகுது? வாட்ஸ்அப் பக்கம் ஆளவே பார்க்க முடியல. இல்லை மச்சான், இரவு போல் மாறி மாறி வேலை, அதான். ஆமாம் ஆமாம், எல்லாம் ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடுன்னு போய் ராஜ வாழ்க்கை வாழ்கிறீங்க, அதுதான் பேசக்கூட நேரம் இல்லை. அட போ மச்சான், ஊரில் இருந்தாவது சொந்த பந்தம் இல்லைன்னா அங்காளி பங்காளின்னு ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை ஓட்டலாம். ஆனால் இங்கெல்லாம் சொன்னால் புரியாது மச்சான். என்னை போல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் தெரியும் ஊரை விட்டு இங்கே வந்து பேலை கூட நிம்மதி இல்லைன்னு. அதுவும் தமிழ்நாட்டில். போ மச்சான். என்ன மச்சான் சொல்கிற? ஆமாம் மச்சான், ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அர்ஜென்ட்டாக பணம் வேணும் மச்சான். என்னது? காசா? எவ்வளவு? எவ்வளவா? 5000 தேவைப்படுது மச்சான், ரொம்ப அர்ஜென்ட்டு, என்ன பண்ணுறேன்னு தெரில மச்சான். 5000மா? அட நீ வேற, 5 ரூபா இருந்தால் நானே டீ குடிச்சிருவேன், இதில் வேற 5000 கேட்குற. சரி மச்சான். ப்ளீஸ் மச்சான், மறந்துடாத, நான் உன்னை நம்பி தான் இருக்கேன். சரி மச்சான், நான் யார்கிட்டயாவது பணம் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் மச்சான். சரி மச்சான். ஆமாம் ஆமாம், அவங்க அக்காவை கட்டி கொடுக்குறப்ப 50 பவுன் நகை ஓட்டு கட்டி கொடுத்தான், அதான் உரிமையாக கேட்குறான் வெண்ண. சரி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்ப்போம்.
We're sorry, the number you have dialed is not in service at this time. சே, ஒரு பிரச்சனை ஒரு தேவைன்னா தான்டா இந்த சொந்தக்காரங்கெல்லாம் சுவிட்ச் ஆஃபு நாட்டு ஸ்டீலு எல்லையில் இல்லை இப்படி ஒரு நம்பரே இல்லைன்னு எல்லாமே வந்து தொலையுது. என்ன பண்ணுறதுனே தெரில. சே, விஜய் கூப்பிடலாமா? சரியாக பழக்கம் இல்லையே, இதுவும் நினச்சிக்குவாரோ? சரி, இருந்தாலும் கடைசி வாய்ப்பில் இதான் முதல் வாய்ப்பு, கூப்பிட்டு பார்ப்போம். ஹலோ, சொல்லுங்க நண்பா. விஜய், நான் மாதம் பேசுகிறேன். விஜய், நம்பர் சேவில் தான் இருக்குது. விஜய், நீங்கள் எதுவும் நினச்சிக்கலன்னா அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது விஜய். யார்கிட்ட கேட்கணும்னு தெரில, உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் கேட்க வேண்டிய சூழ்நிலையாச்சு விஜய். ஒரு 4000 தேவைப்படுது விஜய். 4000-மா? ஆமாம் விஜய். சரி, ஓகே, நான் ரெடி சரிங்க பண்ணி விஜய். பார்க்குறேன். ஓகே விஜய். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே. ஹலோ மாதவன், நான் உங்களை பார்க்கணும். ஹாய் விஜய். ஹாய் மாதவன். பணம் ரெடி பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மாதவன். இந்தாங்க. ஓகே விஜய், நம்ம ரூம் வரைக்கும் போயிட்டு வரலாமா? போகலாம் வாங்க. ஓகே விஜய், இப்படி போனீங்கன்னா ஷார்ட் கட் இப்படி போங்க. இந்த டர்னிங் விஜய் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. எங்கள் சூப்பர்வைசர் மாதிரி தெரியுது. என்ன சார் இங்கே நிற்கிறீங்க? வாப்பா மாதவா, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான் அப்படியா? பார்த்துட்டு இருக்கேன். சார் நம்ம ஃப்ரெண்டு சார், நம்ம ஃப்ரெண்டு விஜய். ஹாய்ப்பா, என் சூப்பர்வைசர் ஹாய் விஜய் சுப்ரமணி. சார். என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? பிரேக் டவுன் ஆகி போச்சு. ஆமாம் மாதவா, கேட்க மாட்டேன். பணம் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணியாச்சு சார். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சார். சும்மா ஒரு 4 நாள் பழக்கம் தான் சார். என்னது 4 நாள் பழக்கத்துக்கு 4000 ரூபாயா? வெரி குட் தம்பி. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? விஜய் சார். விஜய், இப்படி தான் சரியா? நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணணும். மாதவன் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான்ப்பா. ஓகே சார். சரி, சூப்பர்ப்பா. ஏப்பா விஜய், ஃபோனை கொடுத்தா போதுமா? பாஸ்வேர்டு சொல்ல மாட்டியா? ஏன்பா எவ்வளோ நேரமாப்பா பின்னாடியே வந்துட்டு இருக்கிறது? பாஸ்வேர்டு சொல்ல மாட்டியா? என்ன விஜய், ஃபோனு பாஸ்வேர்டு? ஆமாம், நியூ ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராஜேஷ் சொன்னா அப்படி இங்கே காமிக்கவே இல்லை. அதான் மாதவன் இது. அண்ணா, வாப்பா விஜய், ஃபோனில் எப்படி இருக்குது? ஃபோன் நல்லா இருக்குண்ணா. இப்போது வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பணம் ஒரு 4000 அர்ஜெண்ட்டாக தேவைன்னு சொன்னாங்க. நீங்கள் தப்பாக நினைக்கலீங்கன்னா ஃபோனை வச்சுக்கிட்டு 4000 பணம் தரீங்களா? நான் பணம் கொடுத்துட்டு மொபைல் வாங்கிக்கிறேன். அப்படியாப்பா? என்னப்பா ஃபோன் வாங்கி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே பிரச்சனைன்னு சொல்லி 12,000 ஃபோனை 4000 விற்கிறேங்கிற? நானும் வேறு ரீசார்ஜ் டீலருக்கு வேறு 10,000 பணம் கட்டணும். என்னால் இப்போ முடியாதாப்பா, நான் என்ன பண்ணுறது? இல்லைண்ணா, நான் கரெக்டாக ஒரு வாரத்தில் பணத்தை கொடுத்துட்டு மொபைல் வாங்கிக்கிறேண்ணா. எப்படி நம்புறது? நானும் உங்கள் ஆர்மி தானா? என்ன ஆர்மி? வாட்ஸ்அப் குரூப்பில் ஓவியா ஆர்மி தானா? சரி, ஓகே. சரி, ஆர்மிங்கிறனால பணம் கொடுக்கலப்பா. ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு நான் ஃபோன் எனக்கு கைமாற்றி விட்டுரு, இல்லைன்னா நான் வேறு யாருக்காவது கொடுத்துருவேன். இல்லைண்ணா, கரெக்டாக பணம் கொடுத்துருவேன். சரி, ஃபோன் கொடுப்பா. இந்தாங்கண்ணா. சரி, பார்த்து பண்ணிக்கலாம்ப்பா, பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா. பணம் வாங்கிக்கோ. சரி, ஓகே. ஓகேங்கண்ணா. ம். அண்ணா, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஹலோ மாதவன், நான் உங்களை பார்க்கணும். ரொம்ப நன்றி விஜய். பரவாயில்ல மாதவன். ஆமாம் மாதவன், பணம் கிடச்சி ஊருக்கு போகலையா?
பணம் எனக்கு இல்லை சார், என்னது உங்களுக்கு இல்லையா? வேற வேற யாரு? யாருக்கு மாதவன்? என் ஃப்ரெண்டுக்கு சார். பாவம் சார், அப்பா இல்லாத பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு தனி ஒரு மனிதனாக தான் குடும்பத்தை தாங்குறான் சார். என்னவோ அவன் நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு தோணுது சார். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு நல்ல நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க சார். ஆனால் என்னை விட்டால் அவனுக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கான்னு தெரில சார். இப்போ கூட அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல், எக்ஸ்ரே, மருந்துன்னு செலவு கூட பண்ணலன்னு தான் சார் ரொம்ப வருத்தப்பட்டான். அதான் சார் இவ்வளோ போராட்டம். அவனை ஃப்ரெண்டாக பார்த்ததை விட என் ஃபேமிலியா, என் மச்சியா பார்த்து பழகிட்டேன் சார். அதான் விஜய் போய் சொல்லிட்டேன். நீ பொய் சொல்ல நண்பா. நண்பன் ஃபேமிலியில் நீயும் ஒருத்தன் தான். நீ என் ஃப்ரெண்டாக என் ஃபேமிலி கிடைச்சதுக்கு நான் தான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் ஏதோ சொன்னீங்கல்ல, எனக்கு நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு. ஆனால் என்னை விட அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கான்னு தெரில விஜய்னு சொன்னீங்கல்ல, அதுக்கே 5500 கோடி கூட தரலாம். பொதுவாக எல்லோரும் நினைக்கிறாங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது உதவினா ஒன்று ஃபோனை விற்கிறாங்க, இல்லைன்னா வண்டியோட ஆர்சி புக்கை வைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஃபோனை வாங்கவும் வண்டியோட ஆர்சி புக்கை வைக்கவும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத யாருமே யோசனை பண்ணுறதில்ல. நமக்கு எல்லாம் ஒரே காரணம் இவன் என் ஃப்ரெண்டு. பரவாயில்லையப்பா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஃபோனை கண்டிப்பாக வாங்கியிருக்கவே மாட்டேன். இந்தாப்பா உன் ஃபோனை நீயே வச்சுக்கோ. இல்லைனா ஃபோனை வைங்க, நான் பணம் கொடுத்துட்டு ஃபோனை வாங்கிக்கிறேன். வாங்கினா நீங்கள் பாஸ்வேர்டு கேட்டிங்களா, நான் சொல்கிறேன். ஏன் சார், எப்போ காசுன்னு இருந்த வளர்ச்சி பணம்னு மாறிச்சோ அப்போவே சில மனிதர்களின் குணங்கள் மாறிச்சுல சார். ஆமாம் மதன், சிலர் அப்படி தான். ஆமாம் சார். சார் பணம் இந்த ஒன்று அண்ணனுக்கு கூப்பிட்டேன் சுவிட்ச் ஆஃபு, மச்சானுக்கு கூப்பிட்டேன் அவன் ஆஃபு, சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டேன் கடைசியில் நான் ஆஃபு சார். ஏன் சார், இந்த கம்பெனியில் இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன், உங்ககிட்ட கூட கேட்டேன், ஆனால் என் நண்பன்கிட்ட போனேன் சார். தன்னுடைய உடைமைகளை விற்று பணம் கொடுத்தா சார். இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இதை சொன்னீங்களே நாலா பழக்கத்துக்கு 4000 சார். நட்புங்கிறது நாலா பழக்கமோ இல்லை 40 வருஷம் பழக்கமோ இல்லைங்க சார், அது நம்ம பழகுற பழக்கத்தில் இருக்கு சார். வாரேன் சார். சார் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா? நல்ல நட்பை மிஸ் பண்ணாங்க சார். ஏன்னா அது காசு பணம் பதவின்னு எதையும் எதிர்பார்க்காது, உண்மையான நட்பை தவிர. என்னடா அவன் சம்மந்தமெல்லாம் பேசணும்னு பார்க்குறீங்களா? இருக்கு சார். நான் வேலையை விட்டு வரும்போது வாட்ச்மேன் சொன்னார், உங்களுக்கு கொடுத்துருக்க பணம் ஓட்டி பணம் 15,000த்தில் போன வாரம் ஏதோ 500 கடன் வாங்கியிருந்தீங்களா, அதை எடுத்துட்டு மீதி பணம் 14,500 கொடுத்துருக்கேன்னு கதைகிட்ட சொல்ல மறந்துட்டாராம். அதை என்கிட்ட சொல்லிவிட்டார் சார். பார்த்து பத்திரமா கொண்டு போங்க சார். சாரி மாதவன். பரவாயில்ல சார். என்னை மாதிரி ஆட்கள் சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, உங்களை மாதிரி ஆட்கள் நம்பி தானே சார் வேலைக்கு வர்றோம். பெருசாக உதவி பண்ணாட்டாலும் சின்னதாக அதை பண்ணலாமே சார். எல்லாத்துக்கும் நண்பா வருவான். அவன் தெரிஞ்சவனா தெரியாதவனா, அறிஞ்சவனா அறியாதவனா, பழகுனவனா பழகாதவனா எதுவும் கிடையாது. ஆனால் அவன் வருவான். ஏன்னா அவன் கடவுளையே கடல்ல இருந்து காத்தவன் சார். சும்மாவா சார் நான் டைட்டில் வச்சேன், மாதா பிதா குரு நண்பன். பொதுநலம் எல்லாத்தையும் பரவாயில்ல சார், சுய நலத்திலேயாவது கொஞ்சம் பொதுநலம் காட்டலாமே சார். புரிஞ்சது மாதவன். பணம் இருந்து நான் உதவலை, இருந்தும் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை 4 நாள் பழக்கமும் 40 வருஷம் பழக்கம் இல்லை, நம்ம பழகிற பழக்கத்தில் தான் இருக்குது. இதுலேருந்து நான் என் நண்பர்கள்கிட்ட எப்படி இருந்திருப்பேன்னு இப்போதான்ப்பா புரியுது சார். மனுஷங்க 2 வகை தான். ஒன்று தப்பு பண்ணுறத பழக்கமாக வச்சுருப்பாங்க, இன்னொருத்தவங்க தப்பு பண்ணுறதையே வழக்கமாக வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த ரகம்னு எனக்கு தெரில. நான் வரேன் சார். சார் வண்டி பிரேக் டவுன் சொன்னீங்கல்ல, ஹலோ நண்பா. நண்பா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கொடிசியா பின்னாடி இருக்க. அப்படி நீ வந்து என்னன்னு பார்க்குறியா? அவர் நம்பர் நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிறேன், சரியா? ஓகே நண்பா, வச்சுட்டா? வரேன் சார். ஏ மனிதா, உன் வாழ்க்கை நொடிக்கணக்கில் பயணம். முடிந்தவரை நீ மற்றவர்களுக்கு உதவு. மனித பிறவியில் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய உன்னதம் உதவி. என்றும் அன்புடன் நான் உங்கள் கவி மாதவன்.